லோக்கல்ல வந்து ஒரு இந்தியன் கேர்ள் தட் இஸ் நீட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து ரேப் பண்ணா. தட் இஸ் ஜக்கி பர்சனலா அந்த அம்மாவை ரேப் பண்ணா. சபரீசன் வந்துட்டு யார் யார் ஈஷாக்கு எதிர்க்கா பேசுறாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டு போலீஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஆகலைன்னா இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து அந்த ஆளுக்கு தெரியும். அவன் வந்து அவங்களுக்கெல்லாம் யோகா கிளாஸ்ன்னு எடுத்துட்டு ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். 12 இயர் கரிக்குலமை 13 இயர்ஸா நடத்துறான். இந்த 11th அப்புறம் 1 இயர் வந்து அந்த பிள்ளைங்களே வச்சு வேலை வாங்குறான். இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வெளியே வருது இல்லை. ஏன்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க இவங்களை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா யார் பேசினாலும் அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறது. சமத்துவம்னு சொல்றாங்க. சமத்துவம்னு சொல்லிட்டு அப்படி எப்படி நீங்க இந்த சாமியாருங்க பின்னால போறீங்க? அப்போ வந்து இந்த சபரீசன் இஸ் அன் ஏஜென்ட் ஃபார் ஜக்கி வாசுதேவ். சாவு த்ரெட் கொடுக்கல, பார்க்கலாம் ஏதோ வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. வணக்கம். வணக்கம் வணக்கம் மேம். ம். இப்ப ஈஷால இப்ப தற்போது என்ன நடந்துட்டு இருக்கு? ஈஷால வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து நேத்து அமெரிக்கால இந்த ஜக்கி வாசுதேவ டென்னசி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தட் இஸ் டிபிஐ சொல்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தட் இஸ் எப்படி இங்க சிபிஐ மாதிரி அங்க டிபிஐ அந்த ஸ்டேட் வந்து டென்னசி. இப்போ வந்து அந்த ஜக்கி வாசுதேவோட ஆசிரமம் வந்து டென்னசியில இருக்குது. 27,000 ஏக்கர் அந்த ஆள் அங்க வச்சுட்டு இருக்கான். அங்க லோக்கல்ல வந்து ஒரு இந்தியன் கேர்ள் தட் இஸ் நீட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து ரேப் பண்ணா. தட் இஸ் ஜக்கி பர்சனலா அந்த அம்மாவை ரேப் பண்ணா. அதுக்கப்புறம் அவரோட டாக்டர், அந்த அம்மாவோட டாக்டர் 8 வயசுல இருந்து அந்த ஈஷா ஸ்கூல்ல படிச்சு அங்க இருந்த அந்த பிடி மாஸ்டர் அந்த பிள்ளைய ஒரு 4-5 வருஷத்துக்கு ரேப் பண்ணி இருந்தா. அந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடு போலீஸ் அது ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா இப்போ வந்து அமெரிக்கால வந்து அந்த டென்னசி ஸ்டேட்டோட பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நேத்து ஈஷா ஜக்கி வாசுதேவ 6 மணி நேரம் வந்து இன்டரோகேட் பண்ணிருக்காங்க. கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்கொயரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ஈஷா இது வந்து அங்க வந்து முதல்ல வந்து டூரிசம் இதுல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. வந்து அவங்களோட ஈஷா இது அந்த டூரிசம் சென்டர்ல இருந்து அந்த பேர் எடுத்துட்டாங்க. இது வந்து எந்த இந்திய ஊடகமும் சொல்றது இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜக்கி வாசுதேவ் பணம் கொடுத்து இந்த எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த நடந்த உடனே இந்த இந்தியால இருந்து நிறைய பேர் அந்த டென்னசி ஆசிரமத்துல இருக்கிறாங்க, ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நேத்துல இருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கால எல்லாம் போலீஸ் கேஸ்ன்னு வந்தோன்னா ரொம்ப சீரியஸா போகும். நாம் நினைக்கிற மாதிரி இந்தியா மாதிரி நம்ம விலைக்கு வாங்கலாம் முடியாது. அப்போ வந்து நிறைய இந்தியர்கள் இப்போ அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இது எந்த இந்திய ஊடகமும் இதை பத்தி பேசல. இது வந்து ஒரு பெரிய சீரியஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியாது. இனிமேல் தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அங்க லோக்கல் இதுல இருந்து வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய பேர்கள் இந்த ஈஷா ஜக்கி வாசுதேவ ஒரு பெரிய சாமி, ஒரு சாமியார் இல்லாட்டி காட் சிவான்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் ஏமாறாதீங்க. இது வந்து ஹி இஸ் கோயிங் டு பி ட்ரைட் வெரி சூன். இந்த ரேப் கேஸ்க்காக, இந்த கற்பழிப்பு கேஸ்க்காக அங்க வந்து தீவிரமாகுது அமெரிக்கால இந்த கேஸ். இந்தியாவில இந்திய அரசியல்வாதிகள் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. பட் அமெரிக்கால எல்லாம் இந்த பருப்பு வேகாது. ஸோ அதில் இன்றைக்கு இந்த நம்ம கீதா டிவி மூலியமா இதை வந்து நான் வெளியே கொண்டு வரேன். இது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். இது வந்துட்டு இந்த ஈஷா இதை இங்க சப்போர்ட் தமிழ்நாட்டுல யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த ஸ்டாலினோட மருமகன் இருக்கால, இந்த ஆள் பேர் என்ன, ஐ ஃபர்கெட். சபரீசன் வந்துட்டு யார் யார் ஈஷாக்கு எதிர்க்கா பேசுறாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டு போலீஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்கான். இது வந்து அந்த லோக்கல்ல வந்து ஈஷா ஆசிரமத்துக்கு பக்கத்து காடு வந்து ஒரு 40 ஏக்கர்ஸ் வந்து சிவான்னு சொல்லிட்டு சிவஞானம் சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் அவரோடது. அந்த லேண்ட் வந்து இந்த ஜக்கி வாசுதேவ் அபகரிக்க பார்த்து அங்க இருக்க கழிவு நீர், இந்த பொல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் கொடுப்பேன். அந்த தம்பி வந்து ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆனா இந்த சபரீசன் என்ன பண்றான்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் இந்த பொல்யூஷன் போர்டு எல்லாம் வச்சு
அவருக்கு அகேன்ஸ்டாவே பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஈஷா ஜகி வாசுதேவ் வந்து சபரீசனுக்கும் ஒரு வரவு செலவு இருக்குது, பிசினஸ் இருக்குது. ரெண்டாவது ஸ்டாலினோட பொண்ணு வந்து அந்த ஈஷாக்கு போகும். ஓகே, அப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்க எப்படி இவங்களோட கை கோத்திட்டு இந்த பக்கம் என்ன சொல்றது, சனாதனத்தை நக்கல் சொக்கல் பண்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து என்னது சமுதாயமா என்னது சமத்துவம் சொல்றாங்க. சமத்துவம் சொல்லிட்டு அப்படி எப்படி நீங்க இந்த சாமியாருங்க பின்னால போறீங்க? அப்ப வந்து இந்த சபரீசன் இஸ் அன் ஏஜென்ட் ஃபார் ஜகி வாசுதேவ். யாரெல்லாம் அவங்கள பத்தி பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்க மேல பொய் கேஸ் போட்டு இதெல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இது வந்து பாவம் அவங்கெல்லாம் கொஞ்சம் தே கம் ஃப்ரம் ரொம்ப நாட் புவர் ஃபேமிலிஸ்ல, அப்பாவிங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் அவங்க கூட தான் இருக்கிறேன். அண்ட் ஐ பீன் சப்போர்ட்டிங் ஆல் ஆஃப் தெம். என்னன்னா இந்த தப்பை தட்டி கேட்கணும். நாங்க வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தோம். நாங்க வந்து மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தோம். எப்படி அங்க இருக்கும் சிபிஎஸ்சி, நாட் சிபிஎஸ்சி, அது வந்துட்டு கேம்பிரிட்ஜ் அந்த இந்த ஐசிஎஸ்சி ஸ்கூல் உள்ளார நடத்துறான் அந்த ஜகி வாசுதேவ். அது எப்படின்னா 12 இயர் கரிக்குலம் 13 இயர்ஸா நடத்துறான். அந்த 11th அப்புறம் 1 இயர் வந்து அந்த பிள்ளைங்களே வச்சு வேலை வாங்குறான். தட் இஸ் அவனுக்கு ஃப்ரீ லேபர் கிடைக்குது. அதுக்கப்புறம் 13th இயர் தான் அவங்க 12th எக்ஸாம் எழுதுறாங்க. இதை வந்து நான் எழுதி கேட்டேன். அது வந்து இந்த இது கலெக்டருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் இப்போ எங்களுக்கு வந்து நியூஸ் வந்திருக்குது. இந்த வந்து அந்த பேரண்ட்ஸ் ஒரு சில உள்ளார இருக்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து அது 12 இயர்ஸ் ப்ரோக்ராமா பண்ணியிருக்காங்க சொல்லி. ஐயால எங்களால் அது அது ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா வி ஆர் ஹாப்பி ஃபார் இட். பிகாஸ் பாவம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு என்ன இந்த லேபர் போஸ்ட் லேபர் வேலை அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு இந்த ஜக்கி. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். அதுல இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்தியன்ஸ் இப்போ அந்த டென்னசி ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாருமே வெளியேறாங்க. என்னன்னா போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமா இப்போ டென்னசி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீரியஸா இது. இப்போ ஜக்கி அங்கதான் இருக்கிறான் அமெரிக்கால. இப்போ வந்து அந்த இது நடந்துட்டு இருக்குது. இதோட அவுட்கம் என்ன வரும்ட்டு மற்ற இதுல நம்ம இன்டர்வியூஸ்ல பேசலாம். அதை பத்தி. ஓகே மேம், தொடர்ந்து நிறைய பேர் ஈஷா மேல குற்றங்களை வைக்கிறாங்க, சில பேர் ஆதரவோட வைக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே அடுத்த அளவுக்கு மூவ் ஆகாம இருக்குது. ஏன் ஆகலைன்னா இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து அந்த ஆளுக்கு தெரியும். அவன் வந்து அவங்களுக்கெல்லாம் யோகா கிளாஸ்ன்னு எடுத்துட்டு ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அகையில அவங்களுக்கெல்லாம் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ் அஃபினிட்டி அவனோட. அதே மாதிரி ஹைகோர்ட்ல சம் ஜட்ஜஸ் பாவம் நல்லா இது தீர்ப்பு கொடுத்தாங்க. பட் அந்த கேஸ் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அதை வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அகையில என்ன ஆகும்னா நேர்மையான ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் நொந்து போவாங்க. என்னன்னா நம்ம நேர்மையா இருக்கிறோமே, நம்மள வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் இப்படி செய்தேன்னு சொல்லிட்டு அது ஒரு அவல நிலை இருக்குது. ஏனென்றால் அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ லேட்டஸ்டா மோடியும் அமித்ஷா எப்படி இந்த ஆளை கழட்டி விடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா யோகா இதுலயுமே ஆல் இந்தியா யோகா இதுல இப்ப ஜக்கியோட ஆசிரமத்தை வந்து இப்ப ஸ்ரீ ரவி வந்து அதோட பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு. அதெல்லாம் அவங்கள வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வெளியே வருது இல்லை. ஏன்னா எல்லாரும் பயந்துக்கிறாங்க இவங்களை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா யார் பேசினாலும் அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறது. ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்தவரை என் கடவுள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி பேச சொல்லுது, எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ தட்டி கேளுன்னு சொல்லிட்டு அதனால நான் அது இது 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 இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ரியல் இன்ஃபர்மேஷன். எதுவும் ஸ்பெகுலேஷன் கிடையாது, பொய் கிடையாது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை வெளியே கொண்டு வராது. மேம் இதெல்லாம் வெளியிடுறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம்? அதான் எனக்கு அதான் எஃப்ஐஆர் எப்படியோ வருமே. எனக்கு எஃப்ஐஆர் வரும். இன்னும் சாவு த்ரெட் கொடுக்கல, பார்க்கலாம். ஏதோ வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. பண்ணி பார்க்கட்டும். நான் தான் சொல்றேனே, என் கடவுள், நான் நிஜமாவே நல்லவளா இருந்தால் என் கடவுள் என்னை காப்பாற்றுவார். நான் தப்பு பேசினேன், என் கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார். அதுக்கு மேல வந்துட்டு தீய சக்திகளும் இருக்குது. இந்த ஆள் வந்து தீய சக்திகளோட பிளாக் மேஜிக் பண்றான். அதுக்கப்புறம் இந்த என்ன தாந்திரிக் இதெல்லாம் ஏதோ பூஜைகள் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதால வந்து தேர் ஆர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய பேர் இதை நம்புறதுல இருந்து இந்த மாதிரி செய்வினை இருக்குதுன்னு சொன்னாலே நிறைய பேர் நம்புறது இல்லை பிளாக் மேஜிக்னு. நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், நாங்க அனுபவிச்சிருக்கோங்க. ஆகையால எங்களுக்கு இதை பத்தி தெரியும். ஆகையால் நடக்கிறது நடக்கட்டும். அதான் சொல்றோமே, எப்படி ஆனாலும் கடைசியில தர்மம் ட்ரூத் வில் ப்ரிவேல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல.
தர்மம் ஜெயிக்கும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஜெயிக்கும். அந்த தைரியத்துல தான் நாங்கெல்லாம் இத பத்தி எதிர்த்து நாங்க ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ, நன்றி. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.